US tariffs against China add up to 145%. Is America heading towards a recession? The Dow's down more than 1,000 points as that global sell-off intensifies. We're in uncharted, unprecedented uncertainty. I think it could get worse if we don't make some progress here. President Trump is urging Americans to stay cool. Hello guys, welcome back to Naresh Vlog YouTube channel. நான் உங்க நரேஷ், இது உங்க நரேஷ் Vlog YouTube channel. இன்னையோட வீடியோல நம்ம the most interesting terminology of April 2025 tariff. ஸோ இந்த வீடியோல டாரிஃப்னா என்ன, அது எப்படி பீப்புள் அஃபெக்ட் பண்ணும், ஸோ எதுக்கு யூஎஸ்ல டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணாங்க, அது எப்படி மற்ற கண்ட்ரிஸ் அஃபெக்ட் பண்ணுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாரிஃப்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கு மாதிரி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்க நரேஷ், இது உங்க நரேஷ் Vlog YouTube சேனல். நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Starting tomorrow, the United States will implement reciprocal tariffs. So, first of all, tariffனா என்ன? டாரிஃப்ங்கிறது ஒரு பேசிக் நெசசிட்டி ஆஃப் ட்ரேடிங். அதாவது ஒரு கூட்ஸ் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறப்ப டாரிஃப்ங்கிறது ஒரு பேசிக் நெசசிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாரிஃப்னா என்னன்னு பார்ப்போம். ரெண்டு கண்ட்ரி இருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சைனா மற்றும் யூஎஸ். அப்போ சைனாட்ட என்கிட்ட பல டெக்னாலஜிக்கல் மைக்ரோ பார்ட்ஸ் இருக்கு, நீ அந்த பார்ட்ஸை வச்சுதான் பெரிய செல்போன், டேப்லெட், டிவி எல்லாமே உருவாக்க முடியும் அமெரிக்காட்ட சொல்றான். அப்ப அமெரிக்கா சரி என்கிட்ட அவன் பொருளை தாங்குறான். அப்ப சைனா கொண்டு போய் அவன் பொருளை அமெரிக்காட்ட விற்கணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் அவன் கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் டாரிஃப். இதே தான் அமெரிக்கால இருந்து ஏதாவது ஒரு பொருள் சைனால விற்கணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு டாரிஃப் கட்டணும். ஸோ டாரிஃப்ங்கிறது பேசிக்லி ஒரு டேக்ஸ். அந்த டேக்ஸ் நீங்க உங்க கூட்ஸை ஒரு கண்ட்ரிக்குள்ள இம்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி கட்டணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னு பார்ப்போம். த லிபரேஷன் டேங்கிற டே அன்னைக்கு ட்ரம்ப் ஒரு பெரிய போர்ட்ல எல்லா கண்ட்ரியோட டாரிஃப் ரேட்ஸையும் காமிச்சாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னன்னா, நீ என் கண்ட்ரிக்குள்ள பொருளை விற்கணும்னா உன் டாரிஃபை கட்டணும். அந்த டாரிஃப் பார்டர்லனா எல்லா கண்ட்ரிக்குமே 10% வச்சாங்க. நீ ஒரு சின்ன கண்ட்ரியா கூட இருக்கலாம், பாப்பா நியூ கினியா இருந்தாலும் என் கண்ட்ரிக்குள்ள உன் பொருளை விற்கணும்னா 10% டேக்ஸ் கட்டணும் உன் டோட்டல் வேல்யூல இருந்து. ஸோ இப்படிங்கிறது சில நாடுகள், பெரிய நாடுகள் அஃபெக்ட் பண்ணது மட்டும் இல்லாம பல சின்ன சின்ன நாடுகள். ஏன்னா யூஎஸ்ங்கிறது ட்ரேடிங் ஹப் ஆஃப் வேர்ல்டுன்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். யூஎஸ்ல ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பாப்புலேஷன் ஸ்பெண்டிங்குக்கு நோன் ஆனவங்களா இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட நம்ம பொருளை விற்கிறப்ப நம்மளால ஹையர் மார்ஜின்ஸ், ஹையர் ப்ராஃபிட்ஸ் அட்டைன் பண்ண முடியும். ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல இந்த டாரிஃப்ங்கிறது 100க்கும் மேற்பட்ட கண்ட்ரீஸ்க்கு பெரிய ப்ளோவா இருக்கும். அவங்களால அவங்க ப்ராடக்ட்ஸை செல் பண்ணி மார்ஜின்ஸ் வாங்க முடியாது. ஸோ இப்போ நம்ம எப்படி டாரிஃப்ஸ் யூஎஸ் சிட்டிசன்ஸ் அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். எப்பவுமே இம்போர்ட்டிங் கண்ட்ரிக்கோ இல்லை எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனிக்கோ எந்த ஒரு லாஸும் இல்லை. ஒரு கம்பெனி அவங்க ப்ராடக்ட்ஸை எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் வச்சு சேல் பண்ணுவாங்க இந்த டாரிஃப்னால. அப்ப பீப்புளுக்கு தான் பல ப்ராப்ளம் வரும். நான் 100 ரூபாய்க்கு வாங்கின பொருள் 150 ரூபாய்க்கு போயிருக்கும். ஆனா பிரச்சனை என்னன்னா, என்னோட சேலரி அதே சேலரியா தான் இருக்கும். அப்ப என்னால இந்த பொருட்களை வாங்க முடியாது. இதனாலதான் இந்த மோஸ்ட் டம்மஸ்ட் பொலிட்டிக்கல் வார் ஆஃப் த செஞ்சுரின்னு சொல்றாங்க. பல நியூஸ் ஆர்டிகல்ஸ் ட்ரம்ப்புக்கு என்ன மனநலம் சரியில்லையான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு டிசிஷன் பல பேருக்கு இல்லாஜிக்கலா தெரியுது. ஆனா எனக்கு ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் தோணுச்சு. அது என்னன்னா, இந்த டாரிஃப்ஸை இன்க்ரீஸ் பண்றது மூலமா யூஎஸோட பழைய எக்கனாமிக்கல் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். நான் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஸ்டோரி தெரிஞ்சுப்போம். பாஸ்ட் 20 இயர்ஸ்ல நீங்க யூஸ் பண்ண பல ப்ராடக்ட்ஸ்ல மேட் இன் சைனான்னு இருந்திருக்கும். ஆனா ரொம்ப சில ப்ராடக்ட்ஸ்ல தான் மேட் இன் யூஎஸ்ன்னு இருந்திருக்கும். இது ஏன் எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? யூஎஸ் பிரைமரி செக்டார்லயும் டெரிஷரி செக்டார்லயும் ப்ராமினென்ட்டா இருந்திருக்காங்க. சர்வீஸ் மற்றும் ரா ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா மேனுஃபேக்சரிங் செக்டார்ல ரொம்ப லாகிங்கா இருந்திருக்காங்க. இது காரணம் ஃபர்ஸ்ட் 2 decades கடந்த 20 வருஷமா
சைனா தான் த வேர்ல்டு மேனுஃபேக்சரிங் ஹப்பா இருந்திருக்கு. நீங்க எந்த கம்பெனி வேணும்னு யோசிச்சு பார்க்கலாம். எல்ஜி, சாம்சங், சோனி, ஹெச்பி, ஆப்பிள், டெஸ்லா, எந்த கம்பெனி எடுத்தாலும் அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் கண்டிப்பா சைனால இருக்கும். இதுக்கு காரணம் அவங்களோட சீப் மேனுவல் லேபர்ஸ். நான் பல கோடிகள் ஆட்டோமேட்டட் மிஷின்ஸ்ல போடுறதுக்கு பதிலா எனக்கு ரொம்ப சீப்பான அமௌண்ட்ல லேபர்ஸ் கிடைக்கிறாங்க. ஒரு ஐபோனை நீங்க வெறும் 8,000 to 10,000 இந்தியன் ருபீஸ்க்கு சைனால உருவாக்கிடலாம். ஆனா அதே நீங்க இப்ப யூஎஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎஸ்ல உருவாக்கணும்னா மினிமம் 2.5 to 3 lakhs பேஸ் மாடல்ஸ்க்கே வரும். இந்த சிச்சுவேஷன்ல தான் ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது. இந்த ப்ராப்ளத்தை குறைக்க தான் ட்ரம்ப் இந்த டேரிஃபை கொண்டு வந்திருக்கார் என்னோட அசம்ஷன். அது மட்டும் இல்லாம இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ரேஷியோ சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பெரிய ப்ராப்ளமா இருந்திருக்கு. கடந்த பல ஆண்டுகளா கிட்டத்தட்ட $600 பில்லியன் அமௌண்ட் ஆஃப் கூட்ஸை சைனா யூஎஸ்க்கு அனுப்பிச்சுட்டு இருக்கு. ஆனா யூஎஸ்ல இருந்து சைனா போனது $150 to 200 billion, $400 to 450 billion கம்மியான டிரான்சாக்ஷனா இருக்கு. இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா சைனாட்டு தான் த அப்பர் ஹேண்ட் இருக்கு. ஏன்னா அவங்கள்ட்ட தான் the more power in manufacturing இருக்கு. கடந்த 20 yearsல யூஎஸ்ல இருந்த மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரிஸ் 20 to 30% ஷட் டவுன் ஆயிருச்சு. ஸோ சடனா ஒரு கண்ட்ரியில நீ வெளியில இருந்து எந்த பொருள் வாங்க முடியாத நிலைமைக்கு மாறிடுச்சுன்னா அவன் கண்ட்ரிக்குள்ளே ஃபேக்டரிஸை செட்டப் பண்ணணும். இந்த நிலைமையில ஜாப்ஸ் கிடைச்சாலுமே ப்ரொடியூசிங் ப்ராடக்ட்ஸோட வேல்யூ ஹையரா இருக்கும். ஸோ நம்ம லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இது எப்படி மற்ற நாடுகளை அஃபெக்ட் பண்ணும்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். பல கண்ட்ரிஸ் யூஎஸ்ஐ நம்பி இருக்கு. சைனா மாதிரி சில கண்ட்ரிஸ் நம்பி தான் யூஎஸ் இருக்கு. ஸோ யூஎஸ் எப்ப சைனா மேல 125% டாரிஃப் டாக்ஸ் போட்டாங்களோ அது ஒரு பெரிய குளோபல் ப்ராப்ளம் ஆச்சு. அது மட்டும் இல்லாம சைனா 84% டாரிஃப் டாக்ஸஸ் யூஎஸ் மேல போட்டு இருந்துச்சு. ஸோ 2 prominent countries அவங்களே எதிர்த்து ஹையர் ரேட்ஸ்ல டாரிஃப் போட்டாங்க. இதனால பல கண்ட்ரிஸ் பல கிளாஷஸை பார்த்தாங்க. இதோட ஸ்டார்டிங் த ஸ்டாக் மார்க்கெட்ஸ் பல விழுந்துச்சு. நிஃப்டி, S&P 500, நாஸ்கியூட், பல யூஎஸ், இந்தியா, சைனா, ஜப்பான், ஜெர்மனி, இட்டாலி மார்க்கெட்ஸ் எல்லாமே கீழே விழுந்துச்சு. ஆனா இது ஏன் இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ஆச்சு? அது மட்டும் இல்லாம இத த மோஸ்ட் டம்மஸ்ட் வார் ஆஃப் ஆல் டைம்னு சொல்றாங்க. ஸோ நம்ம வேர்ல்ட் வார் 2க்கு முன்னாடி இருக்க காலகட்டத்துக்கு போவோம். அதான் த டைம் ஆஃப் கிரேட் டிப்ரெஷன். இது 1930sல யூஎஸ்ல நடந்த ஒரு விஷயம். இந்த டைம்ல தான் இந்த டாரிஃப்ஸை ஹையா இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் 100 to 200 times எக்ஸிஸ்டிங் டாரிஃப்ல இருந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ பல கண்ட்ரிஸ் யூஎஸ்க்கு எதுவுமே அமுச்சு விடல. அதுவும் யூஎஸ் எதுவுமே இல்லை உருவாக்குறதுக்கு. ஸோ கண்ட்ரி ரிசெஷனுக்குள்ள போச்சு. பல கண்ட்ரிஸ் எக்கனாமிக்கல் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் ஸ்லோவா கிராஜுவலா டாரிஃப்ஸ் குறைஞ்சு கண்ட்ரி ஸ்டேபிள் ஆகி வந்தாங்க. ஆனா இந்த சடன் ஸ்பைக் இன் டாரிஃப்ஸ் பல ப்ராப்ளம்ஸ் உருவாக்கி இருக்கு. ஸோ இதனால என்ன ஆகும்? இந்தியால இருந்து கார்மெண்ட்ஸ் இன்னொரு கண்ட்ரிக்கு செல் பண்றவங்க, அதாவது யூஎஸ்க்கு செல் பண்றவங்களோட ப்ராஃபிட்ஸ் குறையும். பல பேர்னால செல் பண்ண முடியாது. அண்ட் ரீசன்ட் டேஸா இந்தியால பல எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனிஸ் வந்திருக்கு. கார்மெண்ட்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், டெக்னாலஜி, கேஜெட்ஸ், இது மட்டும் இல்லாம பல சர்வீசஸ்ங்கிறதுலாம் வந்திருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல ஒரு விஷயம் நடந்துச்சு. 13th of April ட்ரம்ப், நான் இப்போதைக்கு இதை நிறுத்துறேன், ஆனா 3 மாசம் டைம் இருக்கு, அதுக்குள்ள எல்லா கண்ட்ரிஸும் அவங்களோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும். ஸோ இது சொன்ன உடனே மார்க்கெட்ஸ் திருப்பி கிளைம் ஆச்சு. ஸோ இப்ப எல்லாருக்கும் ஒரு பெரிய டவுட் இருக்கும். சரி, டாரிஃப்ஸ் வருது, என்னோட ஸ்பெண்டிங்லாம் ஏறுது, நான் என்ன பண்ண முடியும்? நான் ஒரு பெரிய இன்வெஸ்டரோ இல்லை என்கிட்ட கோடிக்கணக்கில் காசோ இல்லை, நான் என்ன பண்ணலாம்?
ஸோ நம்ம ஒன்றும் வாரன் பஃபட்டோ இல்லை ஜெஃப் பெசோஸோ இல்லை எலான் மஸ்கோ கிடையாது. ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பில்லியன் டாலர்ஸ் நம்ம கையில் இருக்க நம்ம ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பீப்புள். அப்போ நம்மளுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு இந்த டாரிஃப் ப்ராப்ளத்துலேருந்து எக்கனாமிக்கல் ப்ராப்ளத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு. கோல்டு எஃப்ஏஓ, இண்டெக்ஸஸ் எஃப்ஏஓ. கோல்டுங்கிறது கோல்டு சில்வரோட கோல்டு பார்ஸாவோ இல்லை கோல்டு காயின்ஸாவோ சில்வர் காயின்ஸாவோ இல்லை சில்வர் பார்ஸாவோ அதை வாங்கி அதை நீங்கள் சேவ் பண்ணி ஃபியூச்சரில் ப்ரைஸ் ஏறப்ப விற்கலாம். இல்லைன்னா உங்களால் கோல்டு சில்வர் எஃப்ஏஓ ட்ரேடிங் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கால் ஆப்ஷனில் வாங்கிட்டு 2 வெயிட் பண்ணலாம். ஜூலை 9th அப்புறம் கண்டிப்பாக ப்ரைஸஸ் மேலே ஏறும். இல்லைன்னா இண்டெக்ஸஸ் ட்ரேடிங், நிஃப்டி பேங்க் நிஃப்டி போன்ற இண்டெக்ஸஸில் நம்மளால் பார்க்க முடியுது. டாரிஃப் அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு ஆல்மோஸ்ட் 500 to 600 பாயிண்ட்ஸ் 2 இண்டெக்ஸஸ்லேயுமே விழுந்துச்சு. ஆனால் அது திருப்பி அவன் ஹால்ட் பண்ண அன்னைக்கு திருப்பி அது இம்ப்ரூவ் ஆச்சு. ஸோ இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், வேர்ல்டு எப்போவுமே பேட் நியூஸ் நடக்கிறப்ப இண்டெக்ஸஸ் விழுகும்னு. ஸோ இந்த 3 ஆப்ஷனுமே உங்கள் சொந்த ரிஸ்கில் பண்ணுங்க. இது 3மே உங்களோட எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி இந்த டாரிஃப் பல சவுத் இந்தியன் கண்ட்ரிஸ், ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி டாரிஃப் சைனாவோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய். நான் உங்கள் நரேஷ் vlog யூடியூப் சேனல். இது உங்கள் நரேஷ் vlog யூடியூப் சேனல். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். See you guys. Bye.